வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். ஆசிரியர் தேர்வு வாரியம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் அதற்கு விண்ணப்பித்தவர்கள் திருத்தம் செய்ய விரும்பினால் 13/8/2025 முதல் 16/8/2025 வரை திருத்தம் செய்து கொள்ளலாம் என்றதும் அதற்கான நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்முடைய சேனலில் பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான எஜுகேஷனல் மெத்தடாலஜிஸ் யூனிட் வைஸ் எம்சிக்யூஸ் கிளாஸஸை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதனுடைய லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை பாருங்கள். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த தேர்விற்கு விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தியவர்கள் மட்டுமே தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்றதும் விண்ணப்பதாரர்கள் தங்களது விவரங்களை திருத்தம் செய்து புதுப்பித்தவுடன் கடைசி பக்கத்தில் உள்ள சமர்ப்பி பொத்தானை அழுத்தி விண்ணப்பத்தில் செய்யப்பட்ட மாற்றங்களை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவ்வாறு செய்யவில்லை எனில் செய்யப்பட்ட மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்றதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதால் அந்த ஃபைனல் சப்மிட்ன்றது கொடுக்கணும். அதே போல் ஃபைனல் சப்மிட் பொத்தானை அழுத்தி உறுதி செய்யவில்லை எனில் அன்னாரின் விண்ணப்பம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் முந்தைய விவரங்கள் மட்டுமே பரிசீலிக்கப்பட எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதால் திருத்தம் செய்யக்கூடியவர்கள் கட்டாயமாக அந்த சப்மிட் கொடுத்து அந்த ஃபைனல் சப்மிட் பொத்தானை அழுத்தி உறுதி செய்ய வேண்டும்ன்றது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. விண்ணப்பதாரர்கள் மாற்றங்களை செய்து விண்ணப்பத்தை சமர்ப்பித்தவுடன் எந்த மாற்றமும் ஏற்றுக்கொள்ள இயலாது. ஒரு முறை நீங்கள் மாற்றி அமைச்சிட்டிங்கன்னா திரும்ப அதை மாற்ற முடியாதுன்றதும் திருத்தம் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் திருத்தம் மேற்கொள்ளப்படும் குறிப்பிட்ட இடத்தில் பேனில் உரிய திருத்தம் மேற்கொண்ட பின் தொடர்ச்சியாக அடுத்த பகுதிகளும் சரிபார்க்க வேண்டும். ஏனெனில் சில பகுதிகள் திருத்தம் செய்யும்போது மற்ற பகுதிகளும் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும். இப்போ ஒரு இடத்துல திருத்தம் செய்யும்போது மற்ற இடத்துல மாறுவதற்கான சாத்தியம் இருக்குது. அதால் வந்து அதை நீங்கள் தான் செக் பண்ணிக்கணுன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. எடிட் ஆப்ஷன் திருத்தம் செய்த பின்னர் பிரிண்ட் ப்ரிவ்யூ பேஜில் சென்று அனைத்தும் சரியாக உள்ள பட்சத்தில் டிக்ளரேஷன் ஒப்புதல் அளித்த பின்னரே தங்களின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் எந்த விதமும் மாற்றமும் செய்யவில்லை எனில் முந்தைய தரவுகளே பரிசீலிக்கப்படும் எனவும் விண்ணப்பதாரர்கள் கைபேசி எண் மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் மாற்றம் செய்ய இயலாது. கம்யூனிட்டி பிடபிள்யூடி சார்ந்த விவரங்களில் திருத்தம் இருப்பின் விண்ணப்பதாரர் செலுத்திய கட்டணத் தொகையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு விண்ணப்பதாரரே பொறுப்பாவார். ஏன்னு பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி பொறுத்து நம்ம ஃபீஸை வந்து பே பண்ணியிருப்போம். அதால் அதை நம்ம வந்து மாற்றம் செய்யும்போது ஃபீஸ் அதிகரிக்கிறதுக்கும் குறைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதற்கு வந்து விண்ணப்பதாரரே பொறுப்பு. விண்ணப்பத்தில் கட்டணத் தொகையில் திருத்தம் செய்ய வேண்டியிருப்பின் கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டிய விண்ணப்பதாரர் தேர்வுக்கான முழு கட்டணத்தை தொகையையும் மீண்டும் செலுத்த வேண்டும். விண்ணப்பத்தில் கட்டணத் தொகையில் திருத்தம் செய்யும்போது குறைவாக கட்டணம் செலுத்த வேண்டியிருப்பின் விண்ணப்பதாரர் ஏற்கனவே செலுத்திய கட்டணத்தின் மீதி தொகையை திரும்ப வழங்கப்பட மாட்டாதுன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. மேலும் இனிவரும் காலங்களில் திருத்தம் தொடர்பாக எவ்வித கோரிக்கைகளும் பரிசீலனை செய்யப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த வழிமுறைகளை பின்பற்றி திருத்தம் செய்ய விரும்புபவர்கள் திருத்தம் செய்ய கொள்ளலாம் என்றதான் ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய புதிய பத்திரிகை செய்தி. தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இணைந்துருங்க. ஆசிரியருக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.